அப்ப ஒவ்வொரு இடக்கையும் கடந்து போற பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி 65வது சூறாவுல 2வது வசனத்தில் என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் விண்வெளி பயணத்தையும் சொல்றான், கீழே போறதையும் சொல்றான். இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றான். இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் பெரிய கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, அனுபவிச்சு பார்த்துபிடி சொல்றாங்களே, அதை சொல்றான் அல்லாஹ். ஏழாதுன்னு சொல்லி காட்டுறான். அப்ப இது குர்ஆன் தன்னைத்தானே நிரூபிக்குதா இல்லையா? இது மனுஷன் வார்த்தையே உங்களுக்கு சொல்ல இயலுமா? இத அந்த காலத்தில் நின்று கொண்டு கற்பனை செய்து பார்த்தால் இத மனுஷன் சொல்லி இருப்பார் எப்படி நீங்க சொல்லுவீங்க? கண்டிப்பா இது மனுஷனுக்கு சம்பந்தம் கிடையாது, இறைவன் தான் சொல்லி இருப்பான்ங்கிற ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொன்னு பாருங்க, திருக்குர்ஆன் எப்படி எல்லாம் இது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது எப்படி எப்படி அதெல்லாம் அந்த காலத்துல சும்மா மேலோட்டமா ஆசிட்டு போயிட்டாங்க. நம்ம பிரமிப்புடைய உச்சிக்கே நம்ம சென்று விடுகிறோம், ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்கு போய் எப்படி இது இதுக்கு எப்படி இது புரியவே இல்லை. அல்லாஹ் சொன்னா சிம்பிள் மேட்டர், முகமது சொன்னார் நினைச்சுக்கிறத பார்த்தாலும் அவனுக்கு புரியாது. எப்படி இந்த மனுஷன் சொன்னாரு, அந்த காலத்துல என்ன இருந்துச்சு அப்படிதான் நினைப்பான். நம்மளுக்கு பெரிய விஷயமான கிடையாது. இது கடவுள் தான் சொன்னா, கடவுள் சொல்ற என்னடா மேட்ரு, படைச்சவனுக்கு பூமியில எவ்வளவு போக முடியும் தெரியாதா? படைச்சவனுக்கு வானத்துக்கு மேல எவ்வளவு போக முடியும் பெரிய விஷயமா? இது அல்லாஹ்வுக்கு சின்ன விஷயம், நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னாச்சா. அடுத்து என்ன, இப்ப நம்ம வாழ்ற பூமி இருக்குல்ல, இந்த பூமியில பலவிதமான தனிமங்கள்னா மூலக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது அதை தனியா பிரிச்சு ஆய்வு செஞ்சுட்டு மொத்தமா 107 இருக்குன்னு சொல்றான். இப்ப இதுவரைக்கும் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறான்? மொத்த தனிமங்களுடைய அளவு 107 தனிமங்கள். தனிமண்டம் வழங்குதா உங்களுக்கு? தனிமம்னா அதாவது இரும்பு, வெள்ளி, கால்சியம், பொட்டாசியம், இது மாதிரியான மேக்னீசியம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தனித்தனி பொருள்கள் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் தனிமம்னு சொல்றான். இந்த மாதிரியான பொருள்கள் என்னென்ன மத்தெல்லாம் கூட்டு. நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு தனிமம் நீங்க கிடையாது, உங்கள நிறைய சாமான் சேர்ந்து இருக்குது. மனிதன்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்குது, நிறைய சாமான்கள்லாம் சேர்த்து உங்களை உண்டாக்கி இருக்கிறது. அதே மாதிரி ஆடு, மாடு, கழுதை, குதிரை, செடி, கொடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு பொருள் கிடையாது. செடியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுல இரும்பும் இருக்கும், அதுல கால்சியம் இருக்கும், அதுல மண்ணும் இருக்கும், அதுல ஹைட்ரஜனும் இருக்கும், அதுல ஆக்சிஜனும் இருக்கும், அதுல நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் மரம் ஆகுறது. எது எது எவ்வளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர்கள் மாறிக்கொள்ளும். அப்படி இல்லாம தனித்தனி பொருள்கள் இருக்குல்ல, கூட்டா கலவையா உண்டாக்கப்பட்டது இல்லாம தனித்தனியான பொருள்கள் சொல்லி எவ்வளவு கண்டறிந்திருக்கிறான்னு சொன்னா, மொத்தம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது 107 சாமான் இருக்கிறது. இந்த 107 கலந்துதான் கோடிக்கணக்கான பொருள் உண்டாகுது. இந்த 107 தான் எல்லா பொருளும். இந்த 107க்குள்ள ஏதாவது 10, 20, 100, 500, 1000 மடங்கோ இருந்துகிட்டு இருக்கும். எல்லாம் இந்த 107 தான் இத்தனை கோடி. நீங்க மனுஷனா இருந்தாலும் சரி, கழுதையா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, உட்கார்ந்துருக்கிற பாயா இருந்தாலும் சரி, போட்டுருக்கிற கண்ணாடியா இருந்தாலும் சரி, தொப்பியா இருந்தாலும் சரி, இந்த 107க்குள்ள 5, 10, 20 இத்தனை இருக்கு. அதுல இந்த 107 சாமான்கள்ல இருந்துதான் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. அப்ப 107 தனி மூலப்பொருள்களை என்ன செய்யறான், மூலக்கருக்களை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த 107ல இந்த பூமியில எடுத்துக்கிட்டு, அதாவது 107 நீங்க என்ன செய்யக்கூடாது, தனிமம்ங்கிறது கண்ணுக்கு தெரியற மாதிரி பொருளை மட்டும் எடுத்துக்க கூடாது. கண்ணுக்கு தெரியாத வாயுகள்லாம் இருக்குல்ல, கேஸ்கள்லாம் இருக்குல்ல, ஹைட்ரஜன்ங்கிறது அது பொருள் கிடையாது, அது ஒரு வாயு தான். அது அந்த வாயுவும் அதிகமாக உலகத்தில் இருக்குங்கிற அது ஒரு தனி பொருள். அது அதே மாதிரி ஹீலியம்ங்கிறது அது ஒரு வகையான வாயு தான், அது கூட கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம காத்துல ஆக்சிஜன் இருக்கிறது, அது கூட ஒரு தனியான ஒரு பொருள் தான். அது சுவாசிக்கத்தான் இயலுமே தவிர இந்த ஆக்சிஜன் இந்த இருக்குன்னு எடுத்து காட்ட இயலாது. அதே இடத்துல இரும்பு இருந்தாங்கன்னு காட்ட இயலும், பித்தளை இருந்தாங்கன்னு காட்ட இயலும். இந்த 107 பொருள்கள் என்னென்னலாம் இருக்குது, காற்ற பொருளும் இருக்குது, காட்டாமல் வேறு வகையில் அறிந்து கொள்ளலாம். காட்ட இயலாது, ஆனா அறிந்து கொள்ளக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி 107 இருக்கிறது. இந்த 107 இது ஒரு மேட்ரை, இந்த மேட்ரை அல்லாஹ் எப்படி சொல்றாங்கிறது தான் பாயிண்ட். இது நல்லா கவனிச்சுக்கிறங்க. இது எப்படி அந்த காலத்துல சொல்ல ஏழும்னு வச்சு அப்படி பிரமிப்பா போயிடும். அந்த 107 பொருள்கள்ல அதிகமா உலகத்துல இருக்கிற பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் 74% இருக்கிறது உலகத்துல. பூமியில மட்டும் இல்ல, சூரியன்லாம் எல்லாம் சேர்த்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 74% இருக்குது ஹைட்ரஜன் இருக்கிறது. அது மாதிரி ஹீலியம்ங்கிறது 24% இருக்கிறது. இந்த ரெண்டு பொருளுக்கே 98 முடிஞ்சிருது. இந்த 2% தான் மீதி எல்லாம். அதாவது உலகத்தில் இருக்கிற இந்த தனிமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து 98% ஆயிடுது. மீதி 2% இருக்குல்ல, அந்த 2% தான் 105 பொருளும் இருக்குது. அப்ப எவ்வளவு கம்மின்னு பாத்துக்கிறங்க. ஹைட்ரஜனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப ஒரு கம்மியா இருக்கிறது. இப்ப என்ன செய்யறான் விஞ்ஞானிகள், இந்த அணுவை கண்டுபிடிக்கிறான்ல,
முந்தியெல்லாம் அந்த அணுக்கு அணு கண்டுபிடிக்காம இருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு பொருளையும் உள்ள அணுக்களை பிரித்தெடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறிட்டான். இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, ஒவ்வொரு தனிமங்களை எடுத்துக்கொண்டு அதை பிரிக்கலாம். பிரிக்கலாமா இல்லையா? இந்த பேப்பர் இருக்குன்னு சொன்னா இந்த பேப்பர் என்ன செய்யலாம், ரெண்டா பிக்கலாம், 2 4 பிக்கலாம், 4 8 ஆக்கலாம், 8 16 ஆக்கலாம், 16 32 ஆக்கலாம். அப்படியே பெருக்கி 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 போயிட்டே இருக்குன்னு வைங்க. போக போக சின்ன சின்னதா ஆகிட்டு இருக்கும்ல. இப்படி போய் 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 கடைசியில பார்த்தா ஒரு துணுக்கு இருக்கும். ஒரு துணுக்கு அதான் கடைசி, அதுக்கு மேல ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி வரக்கூடிய சின்ன ஆக மினிமம் இருக்கு பாருங்க, அதான் அணு. அதுக்கு பேர் என்னது? அது ஒரு அணுன்னு சொல்றோம். எல்லா பொருள்களும் அந்த ஒரே மாதிரியான அணுக்களால் தான் கட்டமைக்கப்படுகிறது. இந்த பேப்பர்ல உள்ள அணுக்களை பூரா நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பேப்பர்ல ஒரு பொருள் இருக்காது, இது நிறைய தனிமங்கள் சேர்ந்தது. நான் சொல்லக்கூடிய தனிமங்கள் எடுத்து, ஒரு தங்கத்தை எடுத்துக்கிறோமே, இதெல்லாம் தனிமம் கிடையாது. ஒரு அணு, நம்ம மனுஷன்லாம் ஒரு அணு கிடையாது. தங்கத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் தங்கத்தை தூளாக்கி 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 பவுடராக்கி, பவுடருக்கு மேல பவுடராக்கி அதை எவ்வளவுக்கு போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு அளவு வரும். அது சொல்லவெல்லாம் இயலாது, அவ்வளவு சின்னதா இருக்கும். அது மாதிரியானது சேர்ந்து 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 தான் என்னவாயிடுச்சு, தங்கம் ஆயிடுச்சு. சரியா? அந்த ஒரு அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த அணுக்கு உள்ள என்ன சக்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு அணுவுலையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு அணுவுலையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கிறது. என்ன உதாரணமா எடுத்துக்கிறீங்களா, ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க. இந்த ஹைட்ரஜன் 74% இருக்குது. இந்த ஹைட்ரஜன் அது ஒரு வாயு, கேஸ். ஹைட்ரஜன் என்னது? அது ஒரு வாயு. அந்த ஹைட்ரஜன் வாயுல அந்த ஒரு அணுவை எடுத்தான்னு வைங்க, இந்த ஹைட்ரஜன்ல எடுத்து அதுல சின்ன சின்னதா குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு அணுவை எடுத்தான்னு வைங்க, அந்த அணுவுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு உள்ளக்கு போய் அந்த ஆற்றலை எடுத்து பார்த்தான்னு சொன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தா அந்த ஒரு அணு. அந்த ஒரு அணுவுல என்ன இருக்கு, ஹைட்ரஜன் அணுவுல, அதாவது ஹைட்ரஜனுடைய அந்த சின்ன பொருளை நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. அதுல என்ன இருக்கு, ஒரு புரோட்டான் ஒன்னு இருக்கும், ஒரு எலக்ட்ரான் ஒன்னு இருக்கும். சரியா? இதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான அளவு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஹீலியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 4 எலக்ட்ரான் இருக்கும், 4 புரோட்டான் இருக்கும். இப்ப இரும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இரும்புல 26 எலக்ட்ரான் இருக்கும், 26 புரோட்டான் இருக்கும். நீங்க இந்த 26 எலக்ட்ரானையும் இந்த ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அதுல நீங்க எலக்ட்ரான் புரோட்டான் அதிகப்படுத்திட்டீங்கன்னா அந்த அணு இரும்புடைய அணுவா மாறிடும். உதாரணம், ஒரு ஹைட்ரஜன் அணுவை எடுத்து வைத்துக் கொண்டு அதுல ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தானே இருக்குது, அதை நீங்க இன்னொரு 25 எலக்ட்ரானையும் இன்னொரு 25 புரோட்டானையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா அது எப்படி சேர்க்கறதுங்க பெரிய மேட்டர். அப்படி சேர்த்தால் அந்த அணு எந்த அணுவா இருக்கு, அது இரும்பாயிரும். அது மாதிரி உள்ள ஒரு டன் எடுத்தா ஒரு டன் இரும்பாயிரும். அந்த அணுவத்துக்கு ஒரு மூட்டையில சேர்த்தே ஒரு மூட்டை இரும்பாய் போயிடும். அப்ப ஒவ்வொன்றிலையும் அந்த அணுவுல எத்தனை கணக்கு எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கிறதோ அந்த கணக்கை நீங்கள் ஏற்றினால் பொருள் மாறிக்கணும். அந்த எலக்ட்ரான் புரோட்டான்கிற சக்தி தான் அந்த பொருளை தீர்மானிக்கிறது. பார்த்தா எல்லாம் ஒரே சைஸ் சின்னதா தெரியும். அது உள்ள என்ன இருக்குன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, எத்தனை புரோட்டான் இருக்குன்னு பார்ப்பான். 1 இருந்தா அதுக்கு நம்பர் 1 கொடுத்துருவான். அதுல 94 வரைக்கும் வந்திருக்கிறான். 94 வரைக்கும் 1 இருக்கு, சில 2 இருக்கும், சில 3 இருக்கு, சில 4 இருக்கு. எத்தனை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேரு, தனிமத்துக்கு பேரு. இப்ப அதெல்லாம் பிரச்சனை. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் உலகத்துல இருந்தது ஹைட்ரஜன் தான் இருக்குது. இந்த ஹைட்ரஜன்ங்கிறது தான் சூரியனுடைய வெப்பம், சூரியன் தான் ஜாஸ்தியா இருக்கிறது. இந்த ஹைட்ரஜன் சூரியன்ல அதிகமா இருக்குது. அந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அதுல உள்ள எலக்ட்ரான் புரோட்டான்கள் கூடி வேற சமான மாறும். வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும், அது வேற ஒரு பொருளா மாறும். அப்ப இந்த சூரியனை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இருக்கிற நம்ம கண்டறிந்ததுல சூரியன் தான் அதிகமான வெப்பம் முடியாது. அது நம்மோடு தொடர்புடைய ஒரு குடும்பத்துல இதுக்கு மேல உள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது, அது நமக்கு சம்பந்தம் இல்லாது. நம்ம சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறோம் இவங்க விஞ்ஞான கணிப்பு பிரகாரம். அப்ப சூரியன்ல இருந்துதான் நம்ம எல்லாம் வந்திருந்தோம்னு சொன்னா சூரியன் தான் நமக்கு தெரிஞ்ச கிட்டத்துல உள்ள ஒரு தாய்கோள். அந்த தாய்கோள்ல என்ன இருக்குன்னு கேட்டா மேற்பரப்புல 6000 டிகிரி வெப்பம் இருக்குது. மேற்பரப்புல மேல இருக்கிறது எவ்வளவு வெப்பம், 6000 டிகிரி வெப்பம் இருக்கிறது. உள்ள போக போக 7000, 7500, 8000, 8500 உள்ளக்க நெருப்பு பயங்கரமா இருக்குது. மேல கம்மியா இருக்குது, உள்ளக்கு போக போக இன்னும் அதிகம். 20000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உள்ள வெப்பம் இருக்குது. மேல இருக்கிறது 6000, உள்ள போனா எவ்வளவு 6001, 6002, 6003 போயிட்டே இருக்கும். போன வரைக்கும் எவ்வளவு இருக்கு 20000 அது வரைக்கும் இருக்கிறது. இப்ப அந்த எவ்வளவு வெப்பங்கள் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் மாறும்.
அப்ப மேல உள்ள அந்த ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, அது மாதிரி உள்ள பூரா ஹைட்ரஜன் இருக்கு.